வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சோப் செய்ய போகிறோம். கடலை மாவு சோப் தான். கடலை மாவுன்றது நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ட்ரெடிஷ்னலாக ஸ்கின் லைட்னிங்க்கு பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அதை வச்சு சோப் செய்யும் போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதை பற்றின பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு கடலை மாவோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணி ஸ்கின்ல இருக்கக்கூடிய அன்ஈவன் ஸ்கின் டோன், பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி ஈவன் டோன் ஆக்கும் போது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆன மாதிரி தெரியும். ஸோ ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியும் கொடுக்கும். எக்ஸ்ஃபோலியேஷன்றது என்னென்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நியூ ஸ்கின் செல்ஸ் இருக்கும் போது நமக்கு நல்லா ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்டனிங்காகவும் தெரியும். ஸோ இதுதான் வந்து கடலை மாவோட பெனிஃபிட்ஸு. அடுத்தது என்னென்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஆயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆயில்ஸை சோப்பாக மாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவையானது காஸ்டிக் சோடா. இதோட கெமிக்கல் நேம் சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே அல்கலின், அதிகமான pH கொண்டது. ஸோ இதை டேரெக்டாக நம்ம கையில் தொட்டோம் அப்படின்னா இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அதனால் ஐ காகல், க்ளவுஸ் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனோட தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த அல்கலீனும் நம்மளோட ஆயில்ஸ் இருக்கக்கூடிய ஆசிடும் ஃபேட்டி ஆசிட் இருக்குல்ல, ஸோ அதிலிருந்து ஆசிடும் இந்த காஸ்டிக் சோடாவில் இருக்கக்கூடிய அல்கலினும் பைண்ட் ஆகி நியூட்ரல் ஆகும்போது தான் நமக்கு சாப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதன் மூலியமாக தான் நமக்கு சோப்பு கிடைக்குது. இப்போது கோகனட் ஆயில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோகனட் ஆயில் வந்து சோப் செய்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஆயில்னு சொல்லலாம். ஏன்னா சோப்புக்கு ரொம்ப முக்கியமானது என்ன, லேதரும் ஹார்ட்னஸும். இது ரெண்டுமே இதில் நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இது ரொம்பவே ஸ்பெஷலான ஆயில். இதை வந்து டேரெக்டாக நம்ம ஆயில் ஸ்கின்ல அப்ளை பண்ணோன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும். இதுவே சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேரும்போது என்ன ஆகுனா, இதோட கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாகும். ஸோ அதனால் இது அதிகமான ஆயில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம 100% வச்சுட்டோன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் தான் கோகனட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நமக்கு ஹார்ட்னஸும் லேதரும் ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சராக இருக்கணும். இல்லைனா ஸ்கின் வந்து சீக்கிரமாக ஏஜிங் ஆயிரும், சுருக்கங்கள் விழும், ரொம்ப ட்ரை ஆயிரும், பிக்மெண்டேஷன் வரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஆயில் தான் சாஃப்ட் ஆயிலில் ஒரு ஆயில், ஆலிவ் ஆயில். இது நல்லாவே ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். ஆனால் அந்தளவுக்கு ஹார்ட்னஸ் கொடுக்காது. லேதரும் ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்சரில் தான் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொம்பவே அஃபோர்டபுளாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆயில் பாம் ஆயில். இது வந்து சோப்பை நல்லா ஹார்டன் பண்ணும். எப்போ இது கோகனட் ஆயிலோடு சேர்ந்து நம்ம ஃபார்முலேட் பண்ணுறோமோ அப்போது இதோட லேதர் ரொம்பவே அதிகமாக கொடுக்கும். இது தனியாக யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட லேதர் வந்து பப்ளியாக இல்லாமல் கொஞ்சம் க்ரீமியான லேதர் தான் இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில். ரைஸ் பிரான் ஆயிலில் வைட்டமின் இ அதிகமாக இருக்கனால நம்மளோட ஸ்கின்னை நல்லா கண்டிஷ்னிங்காக வச்சுருக்கோம். அதே சமயம் இதுவும் ஒரு சாஃப்ட் ஆயில்ஸ் தான். அந்தளவுக்கு லேதரும் ஹார்ட்னஸும் ப்ரொவைட் பண்ணாது. பட் நமக்கு லேதர் ஹார்ட்னஸை தவிர்த்து கண்டிஷ்னிங்குமே ரொம்ப முக்கியமானது. இப்போது இந்த ஆயில்ஸ்லாம் எத்தனை கிராம் எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ லைவ் வாட்டர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கணும்னா நமக்கு அமௌண்ட் ஆஃப் ஆயில் இன்டூ சாப் வேல்யூ. அதாவது கோகனட் ஆயில் 231 கிராம் நான் எடுக்க போகிறேன். அதுக்கு 0.191 கிராம் வந்து சாப் வேல்யூ. சாப் வேல்யூன்றது என்னென்னா, 1 கிராம் ஆஃப் ஆயில் சோப்பாக மாறுறதுக்கு எத்தனை கிராம் ஆஃப் காஸ்டிக் சோடா தேவை அப்படின்றது தான் சாப் வேல்யூ. இப்போது 4 ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால 4 ஆயிலும் எவ்வளோ கிராம் யூஸ் பண்ணுறோம் அதோட சாப் வேல்யூ என்னென்னு மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை 4 ஆன்சரையுமே ஆட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான் அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடா. அதாவது 108.48 கிராம். இது வந்து நான் 700 கிராம் ஆஃப் ஆயில் எடுக்க போகிறேன். இந்த 700 கிராம் ஆஃப் ஆயிலையுமே அது சோப்பாக மாற்ற போகுது. ஆனால் சோப் ரூலிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக நம்ம 100% சோப்பாக மாற்றக்கூடாது. ஒரு 5% வந்து நம்ம சூப்பர் ஃபேட் விடணும். சூப்பர் ஃபேட்டுன்றது என்னென்னா, டோட்டலாக 100% ஆஃப் ஆயிலையும் நம்ம சோப்பாக மாற்றாமல் 5% வந்து ஆயிலாகவே விட்டோன்னா நம்மளோட ஸ்கின் வந்து காஸ்டிக் சோடா மூலிமா எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸ்கின் ட்ரை ஆகாமல் தவிர்க்கலாம். ஸோ அதுக்காக போடப்பட்டது தான் இந்த சோப் ரூல்.
இப்போ நான் 5% சூப்பர் ஃபேட் விட போகிறேன். ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடா கண்டுபிடிச்சோம், 108.48 இன்டூ 5/100. எதனாலனா பர்சன்டேஜ் 5%ன்றனால 5/100. இதை நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5.42. இந்த 5.42வை ஆக்சுவல் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ காஸ்டிக் சோடா எடுக்கணுமோ அதோட மைனஸ் பண்ணோன்னா வரது தான் ஃபைனலாக நம்ம எடுக்க போகிற காஸ்டிக் சோடாவோட கிராம் 103.06. இப்போது இந்த அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடாவை எவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ண போகிறோம். அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 6/16. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இன்டூ 700 வர ஆன்சர் பார்த்திங்கன்னா 262.5 கிராம் ஆஃப் வாட்டர் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போது நம்ம இதோட ஃபைனல் ரெசிபீஸ் வந்து பார்த்துடலாம். கோகோனட் ஆயில் 231 கிராம், olive oil 182 gram, palm oil 231 gram, rice bran oil 56 gram, water 262.5 gram, caustic soda 103.06 gram, basin flour 21 gram, essential oil or fragrance oil 20 gram. இப்போது இந்த ஆயில் மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டு. இஃப் இன் கேஸ் நான் மல்டிபிள் பண்ணுறதுல அடிஷ்னல் பண்ணுறதுல வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் கேல்குலேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா எல்லாமே கரெக்டு, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். கேல்குலேஷனும் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இஃப் இன் கேஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த சோப் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பீக்கரில் நான் வாட்டர் வந்து டிஸ்டில்டு வாட்டர் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே மெஷர் பண்ண காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ண போகிறேன். வாட்டரில் தான் காஸ்டிக் சோடா ஆட் பண்ணணும். காஸ்டிக் சோடாவில் வாட்டர் போடக்கூடாது, ஏன்னா அது வெடிக்கிற மாதிரி கொஞ்சம் தெரிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நமக்கு காஸ்டிக் சோடா ஆட் பண்ணோடனே நல்லா டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், சூடாகும் நம்மளோட மிக்ஸ்சர். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக க்ளவுடியாக தான் இருக்கும். ஒன்ஸ் இது கூல்டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிளியரான சொல்யூஷன் கிடச்சிரும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூல்டவுன் ஆகிறதுக்கு ஒரு ஓரமாக வச்சுருங்க, கைப்படாத இடமா பார்த்து. அதுக்கப்புறம் நம்மளோட ஆயில்ஸை வந்து சூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பாம் ஆயில் தான் மெஷர் பண்ணணும். 231 கிராம் நம்ம பாம் ஆயில் எடுத்துக்கலாம். பாம் ஆயில் எப்போவுமே ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து பிரிஞ்சிருக்காது. அதாவது இந்த மாதிரி க்ளவுடியாக ஒரு மாதிரி நெய் மாதிரி திரிஞ்சு போயிருக்கோம்ல, ஸோ அதை ஹீட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து. இப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் மற்ற ஆயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். செகண்டு நான் கோகோனட் ஆயில் 231 கிராம் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆலிவ் ஆயில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாம் ஆயில் ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் வார்ம் பண்ணால் போதும், அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆனால் போதும். ரொம்ப கொதிக்கலாம் விட வேண்டாம், பாம் ஆயில் கொதிக்கக்கூடாது. வார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது ஆலிவ் ஆயிலுக்கு அப்புறமா நான் ரைஸ் பிரான் ஆயிலும் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்மளோட ஆயில் மிக்ஸ்சர் ரெடியாக இருக்குது. அதே சமயம் வாட்டரும் காஸ்டிக் சோடாவும் மெஷர் பண்ணி வச்சது ஆறிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய பேசன் ஃப்ளார் கடலை மாவை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கடலை மாவை டிசால்வ் பண்ணி வச்சுக்க போகிறேன். கடலை மாவு வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணோன்னா லம்ப் ஃபார்ம் ஆயிரும். அதனால் இந்த ஆயிலிருந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்து கடலை மாவை எந்த ஒரு லம்பும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் அதிகமாக ஆயில்ஸ் ஆட் பண்ணாலும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, எந்த ஒரு லம்பும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுவே வாட்டர்னால் கொஞ்ச நேரத்தில் அது கெட்டி ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணல, ஏன்னா கடலை மாவு நம்ம தண்ணி ஆட் பண்ண நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். இதுவே ஆயில்னால் நமக்கு அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அப்படின்றனால தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது என்னோடய லை சொல்யூஷனும் கூல்டவுன் ஆகிடுச்சு, ஆயில் மிக்ஸ்சரும் ரெடி ஆகிடுச்சு, என்னோடய பேசன் ஃப்ளாரும் டிசால்வ் பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் என்னோடய லையை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். லையில் ஏதாவது குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருந்தால் கூட நமக்கு ஃபில்ட்ரு ஆயிரும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு லையும் ஆயிலும் மிக்ஸ் பண்ண உடனேவே நீங்கள் பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு தின் ட்ரேஸ் வர வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். தின் ட்ரேஸ் எப்போ வரும்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆயிலே தெரியாது, நல்லா ஆயிலும் நம்மளோட லையும் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி மில்கி ஒயிட்டாக மாறி இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நம்மளோட
அந்த கடலை மாவு மிக்ஸ்சர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப தின்னான லேயர் தான் ஆயில் தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பேசன் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கெட்டியாகாமல் தடுக்கலாம். ஏன்னா இன்னும் மீடியம் ட்ரேஸ் வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா திடீர்னு கெட்டியாகிடுச்சுன்னா நம்ம போர் பண்ணுற மாதிரி இருக்காது, எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இந்த தின் ட்ரேஸில் வரப்பையே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலாலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பிளெண்டர் போடுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பிளெண்டர் போடுறோமோ நம்மளோட பேட்டர் வந்து நல்லா திக்காகிடும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு லம்பும் ஃபார்ம் ஆகலை, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, டிசால்வ் ஆகிடுச்சு நம்மளோட ஆயில் அண்டு லை மிக்ஸ்சரில். நம்மளோட சோப் பேட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் 2 எசென்ஷியல் ஆயில் பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில் ப்ளஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் பிளெண்ட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த நேச்சரோட ஹெர்பலோட ஸ்மெல் இருந்தால் போதும், மற்றபடி ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து பார்ப்பேன். ஸோ அதனால் எசென்ஷியல் ஆயில் தான் நான் 2மே யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் நான் இந்த ட்ரேஸில் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ட்ரேஸ் வந்ததுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த எசென்ஷியல் ஆயில்னால தான் நமக்கு இந்த கலர் கிடைக்கிது. ஸோ இந்த கலர் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டல் ஆகிடும் ஃபைனல் சோப்பில். இதை இப்படியே இருக்காது. நீங்கள் எந்த எசென்ஷியல் ஆயில் சூஸ் பண்ணாலும் ஸ்கின்க்கு பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நமக்கு எந்த ஒரு லம்பும் ஃபார்ம் ஆகலை. ஸோ நல்ல ஒரு ட்ரேஸ் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது, ரொம்ப திக்காகலை, மீடியம்லேருந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு போரிங் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நமக்கு நல்லா இன்கார்பரேட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட மோல்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கும்போது சிங்கிள் மோல்டு தனித்தனியாக இருக்குல்ல 100 கிராம், அந்த மோல்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட பர்ஃபெக்டாக வரும். ஸோ போரிங் கன்சிஸ்டன்சி இருந்தாலே நமக்கு ஷேப் வந்து நல்லா சூப்பராக வரும். நான் வந்து இந்த 1 kg மோல்டில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயுமே நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து நான் போர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஏதாவது மேலே டிசைன் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே விட்டாலுமே நமக்கு ஷேப் வந்து ஃப்ளாட்டாக தான் வரும். கம்ப்ளீட்டாக போர் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு வாட்டி ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா நமக்கு சோடா ஆஷ்லேருந்து தவிர்க்கலாம். அப்படியே உங்களுக்கு சோடா ஆஷ் ஃபார்ம் ஆகிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது சோப் ரியாக்ஷனோட நார்மல் ஒரு ஆக்ஷன் தான். நமக்கு வந்து அது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது எவாப்ரேட் ஆகும்போது ஏர் கூட கனெக்ட் ஆகி அந்த பவுடர் ஃபார்ம் மேலே வந்து தங்கிடும். ஜஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வாட்டர் வச்சு ரின்ஸ் பண்ணிட்டா கூட, ட்ரை பண்ணிட்டோன்னா நம்ம சோப்பே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். அதே சமயம் ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் சோடா ஆஷ் வந்ததுனால நம்மளோட சோப்போட குவாலிட்டி ஏதாவது போயிருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது மேலே வந்து நான் ஃப்ளாட்டாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். சும்மா ஜஸ்ட் ஒரு டிசைன் வந்து நம்ம கொடுக்குறோம். இது அந்தளவுக்கு தெரியாது, ஏன்னா இது திரும்பி ஃப்ளாட்டாக தான் ஆயிரும். கன்சிஸ்டன்சி வந்து போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கனால. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இந்த டிசைன் வந்து அப்படியே நிற்கும் நமக்கு காஞ்சாலும். ஸோ இதை வந்து நம்ம 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து அன்மோல்ட் பண்ண போகிறோம். 2 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல சாலிடாக ஆச்சு. அது வரைக்கும் 1 டேயில் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தது. 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி அன்மோல்ட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக கலர் வந்து ஒரிஜினல் கடலை மாவு என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரில் தான் இருந்துச்சு. ஆரஞ்சு கலர் நமக்கு கிடைக்கல. ஸோ இதுவுமே நேச்சுரலாக இருந்தது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா மைசூர் பாக் கலரில் இருந்தது. இப்போது நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து 45 டேஸ் க்யூரிங் விடணும். 45 டேஸ் க்யூரிங் விட்டால் தான் அதில் இருக்கக்கூடிய காஸ்டிக் சோடா எல்லாமே எவாப்ரேட் ஆகும். ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதை ஒரு பேக்கேஜ் பண்ணணும். ஒரு பேக்கிங் பண்ணி நம்ம சேலுக்கு கொண்டு போகலாம். க்யூரிங் விடும்போது கபோர்டில் போட்டு பூட்டி வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஏர் ஃப்ளோ இருக்கணும். ஸ்பேஸ் நல்லா இருக்க மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வைங்க நீங்கள். அப்போ தான் வந்து நமக்கு சோப் வந்து எந்த அளவுக்கு க்யூரிங் நல்லா ஆனால் தான் நமக்கு சோப்புமே நல்லா ஹார்ட்னஸ் இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.